வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். ஸோ இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் வந்து கோயம்புத்தூர்ல என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு ரிசர்ச் பண்ணி, எப்படி வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த ஒரு காணொளி. முழுசா பாருங்க. உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. ₹499க்கு ரெக்கார்டட் வீடியோஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எக்ஸ்பர்ட் லெவல்ல நான் வந்து ம் ஒரு கூகுள் டாக்குமெண்ட்ல போட்டு நான் குடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ₹499 டாக்குமெண்ட் வாங்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இல்லை என்றால் கூகுள்ல போயிட்டு அமுதகுமார் 499 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தேடுனீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாமோஜோ லிங்க் வரும். அத கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரி, இப்ப வாங்க நம்ம டீசென்ட்டா கன்டென்ட்க்குள்ள போயி, எப்படி இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ கொஞ்சம் பார்த்து, என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, வேலிடேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்க முன்னால இப்ப நான் ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை அப்படின்னு நான் நேத்து தேடி இருந்தேன். அது அப்படியே இருக்கு. இந்த இடத்துல நானு கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டு அப்படியே ஒரு என்டர் அடிக்கலாம். ஸோ எப்பவுமே ஜென்ரலா வந்து நம்ம ஒரு கேள்விகள் கேட்கும்போது, ஒரு லொகேஷன் போட்டு தேடுனோம்னா, கூகுள் மேப்ஸோட ரிசல்ட் டாப்ல வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஓகே. இது என்னப்பா சென்னைன்னு எடுத்துருச்சு. நான் கோயம்புத்தூர்ன்னு போட்டுட்டு தேடுறேன். ஓகே. ஸோ இப்ப கூகுள் வந்து அவங்களுடைய ஏஐ அ ரெஸ்பான்ஸ் அதுவே ஏஐ ஓவர்வியூ அப்படின்னு ஒரு விஷயம் குடுத்திருக்கிறதுனால, நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ, அந்த கேள்விக்கு தேவையான ஒரு ரிசர்ச்ச பண்ணி கூகுளே வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குற மாரி சொல்லுது. அப்போ சம் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர் இன்க்ளூட் ஐடிஎம் டெக் பார்க், குவாரோ டெக்னாலஜிஸ், மிஸ்ட் சாஃப்ட்வேர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் பிரைனரி ஸ்பாட் டெக்னாலஜி இப்படின்னு ஒரு 4, 5 லிஸ்ட்டை வந்து கூகுளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோடைய டேட்டா பேஸ் வந்து எடுத்து கொடுக்குது. பட் கூகுள் என்ன சொல்லுது அப்படின்னா, டு சூஸ் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் கன்சிடர் ஃபேக்டர்ஸ் லைக் என்னென்ன மாதிரி விஷயத்தில் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, கரிக்குலம், அதாவது என்னென்ன டாபிக்ஸாக அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய அனுபவம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வித் லைவ் ப்ராஜெக்ட்ஸ், நேரடியான ப்ராஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, விச் மீன்ஸ் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா மட்டும். ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ், அப்போ நம்ம பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்து அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வேலிடேட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து 1 or 2 ஒரு லைவ் செஷன்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ த கரிக்குலம், ensure the course covers all essential digital marketing areas like SEO, SEM, social media marketing, content marketing, email marketing and Google Analytics. ஜென்ரலாக நீங்கள் எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இவங்க எல்லா மாடியூல்ஸுமே வச்சிருக்கிற மாதிரி தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அது எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா அவங்க சிலபஸில் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். பட் அது சொல்லிக் கொடுப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படிங்கிறத நீங்கள் வேலிடேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, செக் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எக்ஸ்பர்டைஸ். உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய ட்ரெயினர்ஸ் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களா, கூகுள் சர்டிஃபைடு ட்ரெயினர்ஸ் அட் நாலேஜ் வைப்ஸ் அகாடமி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் பேஸில் கூகுள் சர்டிஃபைடாக இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த ட்ரெயினருடைய ப்ரொஃபைல் எடுத்து கொண்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து தேடி பார்க்கலாம். இப்போ தோராயமாக என்னை யாராச்சும் வேலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நேராக கூகுளில் போயிட்டு அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு மட்டும் அடிச்சாலேயும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வருதுன்னு வந்து பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். இப்போ என் பேரை பற்றி தேடும்போது என் டீட்டெயில்ஸே வந்து ஆன்லைனில் வரலைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ பாருங்க, என்னுடைய வெப்சைட் ஒன்று இங்கே வந்திருக்கு. அப்போ என் பேரை போட்டு தேடும்போது என் வெப்சைட் இங்கே டாப்பில் வருது. அதே மாதிரி என்னுடைய லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங் கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங் இருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கு, யூடியூப் ப்ரொஃபைல் இருக்கு, லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கு, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்கு. ரைட். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண வீடியோஸ் இருக்கு. என்னுடைய டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜஸில் எனக்கு சம்மந்தப்பட்ட இமேஜஸ் வந்து நிறையா வந்து காமிச்சிட்டு இருக்கு. அப்போது என்னைய நானே சரியான விதத்தில் ப்ரொமோட் பண்ண தெரியல அப்படின்னா, நான் எப்படி இன்னொருத்தருக்கு ப்ரொமோட் பண்ண முடியும்? ஒரு கேள்வி வந்தது இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய் படிக்க போறீங்கன்னா, அந்த ட்ரெயினருக்கு வந்து எக்ஸ்போசர் இருக்கான்னு தெரியணும்னா, அந்த ட்ரெயினருடைய பேரோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சேர்த்து நீங்கள் ஆன்லைனில் போடும்பொழுது, ஆமா இப்படி ஒரு ட்ரெயினர் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து முன்னாடி அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லுக் ஃபார் ப்ராக்டிக்கல் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். கண்டிப்பாக இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இன்வெஸ்டிகேட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், ரீடு ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ ஒருவேளை நீங்க ஃப்ரீலான்சர் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்கணும் அவங்க. பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, பிசினஸ்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுக்கணும். அதெல்லாம் மீறி போக நார்மலா கூகுள் ரிசல்ட்ஸ்ல வரக்கூடிய ஜெனரல் ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் லைக் ஃபிட் அகாடமி, ஐஐடி இதெல்லாம் நீங்க மேல சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். கூகுள் மை பிசினஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்சி டிஜிட்டல் அகாடமி அப்படின்னு 401 ரிவ்யூ வந்து அந்த இடத்துல இருக்கு. அதே மாரி பிரைனரி ஸ்பாட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட். யாழ் ஐடி ஸ்கில் ஹப் கோயம்புத்தூர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மீறி பிறகு நம்ம மோர் பிளேசஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதில் நிறைய லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்கு. பிராண்ட் மாங்க் அகாடமி, அப்பின் டெக்னாலஜி, எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப், லீட் ப்ரோ இன்ஃபோடெக், லீட் ப்ரோ அகாடமி, எஸ்ஜிஎஸ் மீடியா சாஃப்ட், ஐடிஎம் டெக் பார்க், ஸ்கில் பிக், ஸ்கில் ஃப்ளோர், ப்ளூ கோட் அகாடமி, ஈதர் இன்ஃபோடெக், ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆபெக்ஸ் டெக்னாலஜிஸ், டிஜிட்டல் விஷ்ணு, க்ரௌன் டேலி அகாடமி, சிஸ்டெப் கோயம்புத்தூர் அண்ட் கிரியேட்டிவ் பாயிண்ட்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்கு. இதில் இந்த டிஜிட்டல் விஷ்ணு அகாடமி அப்படிங்கிறவர் வந்து என்னுடைய மாணவர். அவர் வந்து எங்கிட்ட இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்த ஒருத்தர் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஆரம்பித்தார். அந்த இன்ஸ்டிடியூட் தான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் விஷ்ணு அகாடமி. அதனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவரை பர்சனலாகவும் தெரியும், நல்ல நாலேஜபிள் அப்படிங்கிறதுனால ஐ வுட் ப்ரிஃபர் நீங்கள் டிஜிட்டல் விஷ்ணு அகாடமியை வந்து கனெக்ட் பண்ணி நீங்களும் அங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய பேர் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அந்த இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயினர் வந்து யார் ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ நான் என்ன வச்சு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் போட்டு பார்க்குறேன். ரைட். இப்போ என்கிட்ட என்கொயரி பண்ணுறவங்க வந்து நான் வந்து அமுதகுமார் சொல்லி ஒருத்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் பற்றி கேட்டேன், அவரை பற்றி எனக்கு தெரியலையே அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கேட்கலாம், ஐ காட் a trainer reference named Amudakumar. Okay, can you validate அப்படின்னு சொல்லி இந்த பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் பற்றி நம்ம நிறைய தேடணும் இல்லைங்களா. ஸோ இந்த விஷயங்களை பற்றி பார்க்கும்போது ஒரு ரிவ்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சுல. ரைட். இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. என்னென்ன நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லையா. ரைட். அந்த மாதிரி. ஓகே, கேன் யூ வேலிடேட் ஹிஸ் எக்ஸ்பர்டைஸ், ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். அடுத்து வந்து மென்டர்ஷிப் அந்த மாதிரி ஒன்று. அதுமாரி போக ரிவ்யூஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ஹிஸ் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ். ஏன்னா ஒரு ட்ரெயினர் தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட். அப்படிங்கிறப்ப அந்த ட்ரெயினருக்கு இதான் தெரியணும், இன்ஸ்டிடியூட்டோட ஓனருக்கு தான் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லாம் கொடுத்துட்டு சஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லலாம். சஜஸ்ட். ஓகே, டு யூ சஜஸ்ட் ஹிம் அப்படின்னு கேட்கலாம். சஜஸ்ட் ஹிம். இப்போ ஒருவேளை நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட்டை பற்றி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய பேரை இங்கே போட்டு இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்டை வந்து நீங்கள் அவங்க வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ நான் மற்ற இன்ஸ்டிடியூட்டுக்கு தேர்ந்த மாதிரியும் அமுதகுமார் பிஆர் அப்படின்னு என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து இன்டர்நெட் வந்து எடுத்திருக்கு. ஸோ நான் வந்து அவைலபிள். ஸோ ஹியர் இஸ் அ சம்மரி ஆஃப் ஃபவுண்ட் sometimes listed simply as Amudakumar along with strength, cavities, whether I would suggest him for you since அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ வாட் லுக்ஸ் குட். இப்போ எங்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான் நான் என்னை பற்றி சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அதுக்குரிய ரிஸ்கான விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ வாட் லுக்ஸ் குட் அப்படிங்கிறப்போ கிளியர் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ரைட். ஸோ என்னோட ப்ரெசன்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. டிஃபைன்டு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி டிஃபைன் பண்ணியிருக்கு. டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கு. சம் கொஸ்டின்ஸ் டு செக். Specifics of experience and track record. While global training and corporate training, etc., I didn't find publicly professional case studies of large brands he has worked with. At least not that surfaced easily அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் என்னுடைய ப்ரொஃபைலில் போட்டுக்க இன்ஃபர்மேஷன் வந்து இது வந்து சொல்லியிருக்காரு. பட் அவ்வளோ பெரிய பிராண்டோட ஒர்க் பண்ண வெளியில் எங்கே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து நம்ம செய்யக்கூடிய இமேஜ் கண்டென்ட்டோ எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து சொல்ல முடியாது. ரைட். ஸோ கொஞ்சம் லிமிட்டட் சோர்ஸஸ் தான் இவரை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண முடியுது. ஓகே, அந்த மாதிரி கொடுத்துருக்கு. டெப்த் ஆஃப் மென்டரிங் சப்போர்ட் எஸ்பெஷலி ஃபார் யுவர் லெவல். ஓகே, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 10 மாதம் கொடுக்குறாரு ஃபார் த டாப் கோர்ஸ் என்னோட 25,000. பட் வில் திஸ் மென்டர்ஷிப் சப்போர்ட் யூர் ஸ்பெசிஃபிக் கோல் யூ ரன் அன் ஏஜென்சி ப்ளஸ் யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் கோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டு டெஃபினட்டாக அது வந்து நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, காஸ்ட் விசஸ் ஆன் கோயிங் சப்போர்ட். 25,000 rupeesக்கு 45 மணி நேரம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா 10 மாதம் மென்டர்ஷிப்னா வாட் எக்ஸாக்ட்லி இன் மென்டர்ஷிப், ஹவு மெனி லெசன்ஸ், 1-to-1 டைம், ரியல் ப்ராஜெக்ட்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அது மீறி போக கடைசி சுச்சுவேஷனில் உங்களுடைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டூடெண்ட் முகமது ஆரிஃப் அண்ட் யூ ஹேவ் அ யூடியூப் சேனல் தட் யூ ஆடிட் ஆப்டிமைஸ். ஓகே,
சூப்பர். ஸோ இப்போ வந்து நானே கேட்டனால எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ நீங்களும் வந்து கேட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து எந்த இன்ஸ்டிடியூட்ட வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போட்டு பார்க்கலாம். அது மீறி போக ஒரு சில ரிவ்யூஸோ, ரேட்டிங்ஸோ கிடைச்சது அப்படின்னா, இப்போ ஒரு சில இன்ஸ்டிடியூட் எடுத்துட்டீங்கன்னா, அவங்களுடைய ரேட்டிங் வந்து 5.5 இருக்கும். நான் ஒரு ஜெனரலா சொல்றேன். ஐ ஃபவுண்ட் அன் இன்ஸ்டிடியூட். நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்டோட பேர நீங்க பர்சனலா போட்டுக்கலாம். ரைட். ஐ ஃபவுண்ட் அன் இன்ஸ்டிடியூட் தட் ஹேஸ் 5 ஸ்டார் ரேட்டிங், தட் ஹேஸ் 5 ஸ்டார் Google ரேட்டிங். ஓகே. அவுட் ஆஃப் எவ்வளவு? ஒரு 4500 ரிவ்யூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஹவ் ஜென்யூன் இட் மைட் பி. இப்போ பொதுவா 5000 பேர், 6000 பேருமே 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. அந்த மாரி ஒரு இன்ஸ்டிடியூட் நம்ம பார்க்க முடியும்ல. ஒருவேளை அப்படி இருந்தா அது எவ்வளவு ஜென்யூனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு ஜென்யூன் அப்படிங்கிறது ஹேவிங் thousands ஆஃப் ரிவ்யூஸ் குவைட் ஹை மீன்ஸ் லார்ஜ் சாம்பிள் சைஸ். இட்ஸ் மோர் பாசிட்டிவ் அண்ட் கன்சிஸ்டன்ட். தட்ஸ் எ ப்ராமிசிங் சைன். பாசிட்டிவா பார்க்கும்போது அடேங்கப்பா 5000 பேர் பக்கத்துல இந்த இது படிச்சிருக்காங்க. 5 ஸ்டார் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பேசலாம். பட் நெகட்டிவ் சைடு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ரிசர்ச் ஷோஸ் தட் சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் ஆன்லைன் ரிவ்யூஸ் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் கேன் பி ஃப்ராடுலன்ட் ஆர் பயாஸ்ட். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணி கூட அவங்க ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள், ஒரு 23% சஸ்பெக்டட் ஃபேக் இன் ஒன் ஸ்டடி. ஒரு ஸ்டடியில வந்து அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அதில் வந்து ஒரு 23% வந்து ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒருத்தராச்சும் 3.94 இல்லை 2 அந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இது எதுவுமே கொடுக்காம இருந்தால் தானே 5 அவுட் ஆஃப் 5 இருக்கும். ஒரு 4000 வந்து 5000 ரேட்டிங்ஸ் போடும்போது. ஸோ அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ரைட். இன்னொன்னு என்னன்னா, இந்தியால எடுத்த ஒரு சர்வேல 45% ரெஸ்பாண்டர்ஸ் யாரெல்லாம் வந்து கூகுள் ரேட்டிங்ஸ் பார்த்தாங்களோ, அவங்க வந்து பாசிட்டிவ்லி பயாஸ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூகுளே வந்து ஆக்டிவா ஒரு சில 5 ஸ்டார் ரிவ்யூஸ் வந்து வேணும்னே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிலீட்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ அதுமாரி போக இதுலயேவும் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். ரைட். சாட் ஜிபிடி கிட்டே கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? சஜஸ்ட் பெஸ்ட். ஓகே. தி லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர். இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் கேட்கல. சாட் ஜிபிடி கிட்ட கேட்குறேன். சாட் ஜிபிடி வந்து இதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, இது ஏன் இந்த இன்ஸ்டிடியூட்டை சஜஸ்ட் பண்ணுதுங்கிற கேள்வி எங்ககிட்ட கேட்க வேண்டாம். ரைட். காரணம், தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து வெரிஃபையும் பண்ண முடியும். ஓகே. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர்ங்கிற ஒரு பேரில் காந்திபுரத்தில் ஒரு பிஸ்னஸ் சர்வீசஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரைட். ஸோ காந்திபுரத்தில் நியர்பையாக இருக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. 2வது இடத்துலயே நம்ம மூவேந்தரனோட இன்ஸ்டிடியூட்டை சொல்லியிருக்கு. ஓகே. டிஜிட்டல் பிஸ்னஸ் அகாடமி வையம்பாளையம், கொண்டையம்பாளையம் 2 இடத்துலையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ரைட். ஏன் சூஸ் பண்ணோம்னா நம்பர் 1 ஸ்டேட்டஸ் இன் கோயம்புத்தூர்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கால் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். பிராண்ட் மாங்க் அகாடமி ஆர்எஸ்புரம் இனநலன் ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணி பார்க்கலாம். வேலிடேட் பண்ணணும் கண்டிப்பாக. ஐஐஎம் அகாடமி இன்டகிரேட்டட் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அகாடமி காலப்பட்டி திருநகர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லீட் ப்ரோ இன்ஃபோடெக் கணபதியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கால் பண்ணி வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன் எனக்கு சொல்லியிருக்கு. பட் நமக்கு அதுக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பல வாய்ப்புகளை நம்ம பார்க்கும்பொழுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே வந்து சென்னைக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100% பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஆஃபர் தரோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில கேட்சியான விஷயங்களை யூஸ் பண்ணி இம்மீடியட் அட்மிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போது நாம் செலவழிக்கக்கூடிய நேரமும் பணமும் நமக்கு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அதை வந்து வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்கும். வேலிடேட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களோடது. நான் வந்து என்னுடைய ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் நான் வந்து ஒரு பணம் இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ₹499 ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுமாரி போக என்னுடைய லைவ் செஷன் ₹25,000 ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போது என்னோட லைவ் செஷனை பற்றி தெரிஞ்சவங்க, வேல்யூ புரிஞ்சவங்க தே வில் டெஃபினெட்லி டேக் இட் அப். அவங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய 499 டாக்குமெண்ட்டை வந்து வாங்கி படிப்பாங்க. பட் நாலேஜுக்கு நான் கேரண்டி. அந்த நாலேஜை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய முக்கியமான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கிளைம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி தான் இந்த காணொலி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும். மற்றும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி.